பெரிய பெரிய அறிவாளிகளாகவும் பெரிய பெரிய போஸ்டுகளில் உலகம் பூரா அமர்வதற்கு ஏதுவாகவும் நம்ம சுதந்திர இந்தியாவில் அந்த சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளுடைய பழைய அந்த வரலாறை எடுத்து மேலும் மேலும் படித்து அதில் பல படிப்பினைகளை நாம் உண்டாக்கி கொண்டிருந்தால் நமக்கு நம்மளுடைய நாடு இன்னும் முன்னேறும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நம்ம சுதந்திரம் அகிம்சை வழியில் ரத்தம் சிந்தாமல் காந்தியின் வழியில் இந்திய காங்கிரஸ் என்ற பேரியக்கம் மூலமாக கிடைத்தது 1947. ஆனால் பல நாடுகளோடு ஒத்து பார்த்தால் பல நாடுகளில் ரத்தம் சிந்தி போர் புரிந்து கொரில்லா வார்ப்பாக காட்டுக்குள்ள இருந்து அதாவது அடிமைப்படுத்தியவர்கள் மூலமாக சண்டை போட்டு ரொம்ப இன்னல்களுக்கு மத்தியில் இரத்த கலரையோடு கிடைக்கப்பட்ட சுதந்திரம் தான் 180% உலகத்தில். நம்ம இந்தியா நாட்டில் ரொம்ப அழகா அஹிம்சை வழியில் சிவில் ஒற்றுமையால் ஒத்துழைக்கிறது இல்லை. உப்பு சத்தியாகிரகம் பண்ணி வெள்ளக்காரன் எதெல்லாம் நமக்கு தடையாக இருந்தாலும் அதையெல்லாம் ஒத்துழைக்காம காந்தி அவர்கள் நமக்காக இந்த சுதந்திரத்தை வாங்கி தந்திருக்கிறார்கள். இதில் என்ன பாடம்? அஹிம்சை வழியில் நம்ம சுதந்திரம் பெற்றோம். மற்ற நாடுகள் பல நாடுகள் ரத்தம் சிந்தி பெற்றார்கள். இன்றும் இந்தியா அமைதியாக இருக்கிறது. இந்த மூவர்ண கொடிகள் சொல்வது போல காவி கலர், ஆரஞ்சு கலர் தியாகத்தை குறிப்பிடுகிறது, வெள்ளை பீஸ் அதாவது அமைதியை குறிப்பிடுகிறது, இந்த பச்சை நிறம் 1947க்கு அப்புறம் நம் பசி பட்டினியில் இருந்த இந்தியாவை இந்த பசுமை புரட்சி மூலம் இன்று நாமும் உண்டு, ஒரு 140 கோடி மக்களும் உண்டு, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் இந்த சுதந்திர இந்தியாவில். இந்த மூவர்ண கொடியிலும் நமக்கு பாடம் இருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், முன்னேற வேண்டும். அதாவது வரலாற்றை படித்து தொடர்ந்து உயிர்ப்பு அந்த வரலாற்றை படிப்பு மட்டும் இல்லாமல் அதோடு அந்த வரலாற்று மூலமாக நம்ம கற்றுக்கொண்டு அதன் மூலமாக நம்ம நாட்டை முன்னேற்ற வேண்டும், நமது ஊரை முன்னேற்ற வேண்டும், நமது சொந்த பந்தங்களை முன்னேற்ற வேண்டும். நமது வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சியை நோக்கியே இருக்க வேண்டும். அதை அடைய நம்பிக்கையுடன் உழைத்தல் வேண்டும். நல்ல உடல் ஆரோக்கியம் பேணுதல் வேண்டும். உடல் ஆரோக்கியம் பேணுறது என்றால் நல்ல ஆரோக்கியமான உணவு உட்கொள்ளுதல், நல்ல ஓடி ஆடி விளையாடுதல், அதோடு நன்றாக அமர்ந்து படித்தல், ஆசிரியர்கள் மூலமாக நம்ம கல்வி கற்று அவர்கள் தரும் ஒழுக்கத்தை பேணுதல், ஆசிரியர்களை மதித்தல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல். இப்போ நம்ம ஸ்கூல்ல தலைவர் அவர்கள், சிறப்பு பேச்சாளர் அவர்கள், சிறப்பு விருந்தினர் அவர்கள் நம்ம பள்ளியின் அந்த பசுமையை பார்த்து அங்கலாய்த்தார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு சில குறிப்புகள் கூறியிருந்தோம். நிறைய மரங்கள் முழுமையாக கொண்டு ஊனப்பட்டு அதை பராமரித்ததுனால் இன்றும் வேறுவிட்டு அந்த மரங்கள்லாம் நல்லா இருக்குது. இதே மரங்களை பல இடங்கள்ல பெரிய மரங்களை ஊண்டி அந்த பராமரிப்பு இல்லாமல் அது எல்லாம் இறந்து விட்டது. அந்த மரங்கள் வளர்ச்சி இல்லாமல் போய்விட்டது. அப்போ நம்ம ஸ்கூல்ல ஒரு ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்துகிறோம், மரங்களை பிடுங்கி கொண்டு நட்டுறோம், அதை பராமரிக்கிறோம், அதை ஃபாலோ பண்ணுறோம். அப்போ இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஃபினிஷிங். அப்போ இயற்கை சுற்றுச்சூழலுக்கு இந்த அளவுக்கு நம்ம ஃபினிஷிங் கொடுக்கும்போது நீங்கள் இதே பாடத்தை உங்கள் வாழ்க்கையிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். எது செஞ்சாலும் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்கை நோக்கி போகணும். அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதே நேரத்தில் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். ஸ்மார்ட் ஒர்க் என்றால் ஹார்ட் ஒர்க் என்றால் வேலை செஞ்சு வேலை பார்த்தல் வேண்டும். ஸ்மார்ட் ஒர்க் என்றால் என்ன? புத்திசாலித்தனமாக வேலை பார்த்தல், அதுவும் அவசியம். ரெண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கையின் முன்னேற்றம். அதுபோல் சுய ஒழுக்கம் உங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியம், பேசிக் கடமை. ஒழுக்கம் இழுப்பும் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் என்று திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னது அன்றும் உதவியது, இன்றும் அது நடைமுறைப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் அவசியம் தெரிகிறது. இன்னும் வருங்காலங்களிலும் இந்த குரல் என்றென்றும் ஒழித்து கொண்டிருக்கும். நல்லிணக்கம், கல்வி வளர்ச்சி, அமைதிக்கான வழி, அதுவே நிரந்தரமான சுதந்திரத்தை காக்கும் சிறந்த வழி. இந்த 3 தான் இந்த சுதந்திரம் இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம், கொண்டாடினோம், இனிமேலும் கொண்டாடுவோம். இதற்கு நான் சொன்ன இந்த 3மே இருக்க வேண்டும். அதுபோல்
அதாவது இந்த சுற்றுச்சூழலோடு நம்ம சுதந்திரத்தை ஒட்டுப்படுத்தி ரொம்ப அழகான உரையை தந்த நமது ஆல்பர்ட் ராஜா அவர்களுக்கும் என் நன்றியை கூறி, சுபாஷ் சீனிவாசன் அவர்களை பற்றி கேட்கும்போது நான் மெய்சிலிர்த்து விட்டேன். அவர்கள் நமது மாவட்டத்தில் சுய முயற்சியில் பல கன்றுகளை நட்டு இன்று வரை அதை பராமரித்து வருகிறார்கள். கன்றுகளை நடுவது மட்டுமே பெரிய விஷயம் இல்லை. அது யார் வேணாலும் எத்தனை லட்சம் கண்டையும் உண்டாக்கிட்டு போயிடலாம். இந்த அப்துல் கலாம் நமது மாவட்டத்தில் பிறந்து உலகெங்கும்